கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாம் பேசுகிறது ரொம்ப முக்கியமாக, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஆம், கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது மரணமாகவோ ஜீவனாகவோ இருக்க முடியும். ஆகவே அது அந்த அளவுக்கு முக்கியம். வார்த்தைகளை குறித்து அல்லது நாவை குறித்து ஒரு பிரதானமான வெளிப்பாடு, நாவில் பிறக்கிற சொல், அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிறதா இருக்கிறது என்று பார்த்தோம். ஆமென். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சத்தமாக சொல்லுங்க சொன்னார். அப்போ என்ன பயன்படுத்தினார்? அந்த வெளிச்சம் உண்டாக்குறது என்ற அந்த சொல் எங்கே பிறந்துச்சு? அப்படியே நாவில் பிறந்தது. அவரை வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. அப்போ அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் வெளிச்சத்தை உண்டாக்கினது. சூழ்நிலை எதிராக தான் இருக்குது. சூழ்நிலை நல்லா இல்லை. நல்லா இல்லாத சூழ்நிலையை தேவன் நாவின் மூலமாக நன்றாக மாற்றுகிறார். ரெண்டையும் செய்ய முடியும். நல்லா இருக்கிற சூழ்நிலையை நாவை பயன்படுத்தி நாசமாக்கவும் முடியும். நல்லா இல்லாத சூழ்நிலையை நாவை பயன்படுத்தி நன்றாக ஆக்கவும் முடியும். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, பூமிக்கு ஆரம்பம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் அதை ஆண்டவர் தம்முடைய நாவை பயன்படுத்தி மாற்றிட்டார். அப்படி என்ன வேணுமோ அதை பேசி 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 அதே அதிகாரத்தில் முடிவில் போட்டிருக்கு. ஆதியாம் 1:31 தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. ரொம்ப மோசமான சூழ்நிலையை பேசி பேசி ரொம்ப நன்றாக மாற்றிவிட்டார். அது நல்லா போட்டிருக்குது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அப்போ தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்கினார்னு கேட்டால், தன்னுடைய நாவினால, தன்னுடைய வார்த்தையினால. சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமாக இருந்தாலும் சரி, ஜீவனாக இருந்தாலும் சரி, எங்கே இருக்குது? ஏன் நாவலும் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கொஞ்சம் கவனிங்களேன், எல்லாமே நல்லா போகுது. அப்போ நீங்கள் கத்திர வார்த்தைக்கு ஒத்து பேசலனாலும் அது என்னவாயிரும்? பிரச்சனை ஆயிரும். எல்லாம் நல்லாவே போகலை, சூழ்நிலை இதுதான் இருக்குது. அப்பவும் நீங்கள் என்ன செய்யணும்? கத்திர வார்த்தைக்கு ஒத்து பேசுகிற ஆளாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி இன்னமும் நிலம் என்ன செய்ய ரொம்ப மோசமாக மாறும். நல்லா இருக்கிறப்ப தொடர்ந்து நல்லா பேசுகிற தீர்மானத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பேச போகிறேன். எதிரான சூழ்நிலையாக இருக்குது. எப்படி இருக்குது? எதிரான சூழ்நிலையாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுனால, நான் பேசுகிறதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட போகிறதுனால, சூழ்நிலை எதிராக இருக்கும்போது தான் நான் ரொம்ப கவனமாக பேச போகிறேன். சூழ்நிலை எதிராக இருக்கும் போது தான் நான் விசுவாசமாக பேச வேண்டும். நான் ஊழியத்துக்கு வரும்போது சில ஊழியக்காரங்களை சந்திக்கும் போது அல்லது பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. அப்போ எனக்கு புரிகிற அளவுக்கு புரியலை. இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. சரியா? கொஞ்சம் அனுபவம் வந்துருச்சு. இந்த ஊழியத்தில் சில நேரங்களில் உங்களால் சில காரியம் செய்ய முடியல, உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், காரியம் மாறும். இன்னைக்கு செய்ய முடியுன்றதுக்காக நீங்கள் செய்ய முடியாமையே போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் பேச்சு கர்த்தர் செய்வார், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். இது இப்போ நடக்காட்டி அது என்ன செய்ய போகுது? நடக்கத்தான் போகுது, வேலை கிடைக்கும் அப்படின்னு பேசுறது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. எதிரான சூழ்நிலையின் போது விசுவாசமாக பேசுறது எப்படின்னு காண்பிக்க போகிறேன். பக்கம் சொல்லுங்க, சூழ்நிலை எதிராக இருக்கும்போது விசுவாசமாக பேசுங்க. 2 கொரிந்தியர் 4:8-9 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. சத்தமாக சொல்லலாம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும்
ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? இது எப்படி அவர் சொல்ல முடிஞ்சிச்சு? அதுக்கு 2 காரணம் இருக்குது. நீங்கள் பவுல் காலத்தில் ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் அவர் சந்திச்சிருக்கிறார். சொந்த ஜனங்களால், யூதர்களாலாவே ரொம்ப பாடுபடுத்தப்பட்டிருக்கிறார். அநேக முறை கல்லால் எரியப்பட்டிருக்கிறாரு, அநேக முறை சவுக்கால் அடிக்கப்பட்டிருக்கிறாரு, பல கண்விழிப்புன்றாரு, போராட்டம் என்றாரு, கப்பற்சேதன்றாரு, இரவு முழுவதும் கடலில் இருந்தேன்றாரு. அவர் சொல்றார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்றார், கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லைன்னு சொல்றாரு. எப்படி சொல்ல முடிஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்குது. அதில் முதல் காரியம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18வது வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிருந்தாரு. இன்னைக்கு நான் காண்கிற பிரச்சனை அநித்தியமானது, அது நிரந்தரம் இல்லை. காணக்கூடாத தேவன் நிரந்தரமானவராக இருக்கிறார். அப்படி விசுவாசம் என்னன்னு கேட்டால், நான் காண்கிற பிரச்சனை அநித்தியமானது. அப்போ மேலே ஒன்று போட்டிருக்கு, வாசிங்களேன். அங்கே போட்டிருக்கு, மேலும் காணப்படுகிறவளை அல்ல காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அவர் இன்னொன்று சொல்றாரு, இந்த காண்கிறது அநித்தியமானது, காணக்கூடாதது நித்தியமானது இருக்கிறதுனால கர்த்தர் வார்த்தை ஒரு காரியத்தை வாக்கு பண்ணது இல்லையா, அது என்ன காண முடியல, ஆனால் அது நித்தியமானது. நான் கடந்து போகிற பிரச்சனை எப்படி இருக்குது, அது கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அநித்தியமானது. அப்படி இருக்கிறபடினால என் கண்ணு எங்கே இருக்குன்னு கேட்டால், காண்கிறவளை அல்ல காணக்கூடாத நோக்கி இருக்கிற எனக்கு. என் கண்ணு எங்கே இருக்குன்னு கேட்டால், காணக்கூடாதவர்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லி இன்னும் நடக்காமல் இருக்குதே, இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதே, அதன் மீது இருக்கிறது. ஆவிக்குரிய வசனத்தின் மீது இருக்கிறது. கண்ணுக்கு தெரியல, அதை வாக்கு பண்ணுற காரியம். ஆனால் என் கண்ணு எங்கே இருக்குது, கர்த்தர் சொன்னாரே ஒரு தரிசனம், அதன் மீது இருக்கிறது. அது என்ன கண்ணால் பார்க்கல, அந்த நன்மையை தொட்டு பார்க்கல, ஆனால் என் கண்கள் அது மீது தான் இருக்குது. அப்படி இருக்கிறபடினால எனக்கு ஒன்று தெரியுது, நான் சந்திக்கிற இந்த உபத்திரவம் அது அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் லேசான உபத்திரவமாக இருக்கிறது. அது அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குறதா இருக்கிறது. முதல்ல ஒரு காரியத்தை நம்புறார். நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி நம்புறீங்க? இதை நம்புறாரு. ஒன்று இந்த ஃபெய்த்து. இதை பார்த்தா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். நான் வேற ஒரு காரியத்துக்கு கொண்டு போகிறேன். சூழ்நிலை எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, விசுவாசமாக பேசுங்க. அப்போ விசுவாசம்னா இதுதான். என்னன்னு கேட்டால், நான் காண்கிற பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற அந்த பண பிரச்சனை அநித்தியமானது. உங்கள் களஞ்சிகள் பூர்ணமாக நிரம்பும். ஆமேன். இப்போ அதே அதிகாரத்தில் போட்டிருக்காங்க, வாசிப்போம். 13ஆம் வசனம், விசுவாசித்தே ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். பாருங்க, இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்லுங்களேன், மரணமும் ஜீவனும் சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு ஃபெய்த் இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அதை பேச ஆரம்பிச்சிருவீங்க. பேச என்னவாகும்? அது அப்படி ஆயிரும். நான் விசுவாசிக்கிற காரியம் இன்னும் நடக்கலை, அதை காணாத போது தான் நான் என்ன செய்யணும்? விசுவாசமா பேசணும். சில உதாரணத்தை பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சில ஆள்கள்லாம் நான் பார்க்குறேன் பாருங்க, சபையில் சில குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு சூழ் எதிராக இருக்குது, ஆனால் அவங்க வாயிலிருந்து ஒரு எதிர்மறையான வார்த்தையும் வரல. கர்த்தர் பட்சமாக நிற்கிறாங்க, கர்த்தர் வார்த்தையை சொல்கிறாங்க, அவ்வளோ உத்தமமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் துக்கமாக இருந்து பார்த்ததில்லை. பெரிய பிரச்சனை கடந்து போகிறாங்க, ஆனால் கர்த்தர் வார்த்தையை சார்ந்து இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சில ஆளுகள் பாருங்க, ஒரு செடி இருக்குமே, அது என்னது, தொட்டா சினிங்கி, தொட்டா சினிங்கி மாதிரி மூடிக்கிறோமா அந்த இலை அது மாதிரி முகத்தை தொங்க போட்டுருவாங்க. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நாம் பிசாசு அதிபதியாக இருக்கிற இந்த உலகத்தில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். அதற்கு கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம், பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் கூட இல்லையாக்கும், நீ சரியில்லையாக்கும், இப்படியாக்கும் அப்படியாக்கும் பேசும்படி நம்ம அழைக்கப்படலை. அருமையானவர்களே, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் சொல்லும்படி அழைக்கப்படலை.
மிதித்து ஏறி ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் கர்த்தர் வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசித்து ஜெபித்து உபவாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்து முன்னேறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் இவ்வளோ விசுவாச பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம். அப்போ தொட்டாசிரியமாக இருக்கக்கூடாது, கண்மலை மாதிரி இருக்கணும், கற்பாறை மேலே வீட்டை கட்டினாலாக இருக்கணும். இந்த வார்த்தையில் நங்கூரம் போடணும். நிறைய உதாரணங்களை நான் கொஞ்சம் சீக்கிரமாக காண்பிக்க போகிறேன். என்ன காண்பிக்க போகிறேன்? சூழ்நிலை என்ன மாறலை, ஆனால் பேச்சு எப்படி இருக்குது? விசுவாசமாக இருக்குது. இதுக்கு உதாரணம் பார்க்கலாம். சரியா? திருப்புங்கள், அங்கே போங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 12 நாளாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. எப்படி பிரச்சனை? எத்தனை வருஷம் வியாதியா? 12 வருஷம். அதுவும் என்ன வியாதி? பெரும்பாலுள்ள ஸ்திரீ. அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை உண்டாக்கும், எவ்வளவு எமோஷனல் ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அதன் மத்தியில் அவ அநேக வைத்தியரில் போய் சந்திச்சும் வருத்தப்பட்டும், வைத்தியரை பார்த்து என்ன ஆயிடுச்சு? வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. வாசிக்கலாமா? வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இன்னும் வியாதி என்ன செய்யலை, சுகமாகலை. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, இயேசுவை தொட்டால் சுகமாக முடியும். இயேசு குணமாக்குற பரிகாரி. சூழ்நிலை எதிராக தான் இருக்குது, இன்னும் சரீரத்தில் சுகம் வரல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவருடைய வஸ்திரங்காயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். சில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது, தொடுற வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தாலாம், நான் சொஸ்தமாவேன், நான் சொஸ்தமாவேன், நான் சொஸ்தமாவேன் சொன்னாலாம். ஏன்னா அவளுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசத்தை நாகையால் பேசினேன். she kept saying, சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். அதை நாம சொல்லணும், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் ஐஸ்வர்யவான் ஆனேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்வது எல்லாம் வாய்க்கும், நான் 1000 மடங்கு பெருகுவேன். இப்போ இருக்கிறத விட சொல்லிக்கிட்டே இருக்கணும். பெருகிற மாதிரி தெரியல, ஆனால் வாயில் என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சூழ்நிலை தான் இருக்குது, ஆனால் பேச்சு ஃபெய்த்தாக பேசுகிறாங்க. உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஃபெய்த்தாக பேசிகிட்டு இருக்கும்போதே சடுதியில் உங்கள் சரீரத்தில் அற்புதம் நடக்கும். சடுதி அந்த காரியம் மாறும். விசுவாசமாக பேசுகிற மாதிரி செஞ்சிடாதீங்க, நிறுத்திடாதீங்க. கர்த்தர் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அவர் கல்வாரி செல்வி செய்து முடித்திருக்கிறார். இப்போ சில பேருக்கு இது, நான் சுகமாகிறது கடவுளுடைய சித்தம் மாதிரி தெரியலையே, வருஷம் அதிகமாக ஆக நம்ம சுகமாகிறதோ ஐஸ்வர்யம் ஆகிறதோ கர்த்தருக்கு சித்த மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. சில நேரங்கள் சில ஆளுகளை பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது தேவ சித்தம் இருக்குமான்னு கேட்கன்றது உண்மைதான். அதே மாதிரி ஆமின்னு சொல்கிறீங்க. ஆனால் சிலர் பாருங்க, பொதுவான காரியத்தில் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க? தேவ சித்தமாக தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு 10 வருஷத்தை போக்கிடுவாங்க. ஆனால் ஒரு பொதுவான காரியமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இல்லைங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் பைபிளில் எனக்கு ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் சித்தம் இருந்தால் தான் நான் செய்வேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த வசனத்துக்கு போய் பார்க்கலாமா? ஏன் சொல்லுங்க கேளுங்களேன். சூழ்நிலை தான் இருக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் சித்தத்தை குறித்தே ஒரு வெளிச்சம் இல்லைன்னா நீங்கள் விசுவாசம் பேச போகிறது கிடையாது. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கூட, ஆனால் வார்த்தை சிரிச்ச மாறிடுச்சு, நான் சொஸ்தமாவேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அவங்க நிச்சயம் இருக்குது, கண்டிப்பாக நான் இயேசுவை தொட்டு அவர் என்னை சொஸ்தமாக்குவார் அப்படின்ற சித்தத்தை குறித்து ஒரு சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னைக்கு அநேகர் சந்தேகப்படுறாங்க. அது எங்கே நம்ம பார்க்கலாமே, அதை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. அச்சோ, பயமா இருக்கு. வாசிப்போம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு போட்டவனே சில பேர், ஆகா பார்த்தியா, நாளைக்கு ஊருக்கு வருவேன்னு சொல்கிறதையே கொஞ்சம் சந்தேகமாக தான் சொல்கிறது. எதை செஞ்சாலும்
ஆண்டவர் சித்தம் இருந்தால் செய்வோம், ஆண்டவர் சித்தம் இருந்தால் பார்ப்போம், ஆண்டவர் சித்தம் இருந்தால் என்ன செய்கிறாங்க, கூட சேர்த்துக்கிறாங்க. இந்த வசனத்தை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் புறதேசத்துக்கு போய், ஃபாரினுக்கு போய், வேறு ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணி பெருகுவது கர்த்தருடைய சித்தம். அது கர்த்தருடைய சித்தம் தான். இங்கே என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அங்கே போட்டிருக்கு 16ஆம் வசனம், இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இவங்க பேசுகிற காரியத்தில் கர்த்தரை கொண்டு வரவே இல்லை. கர்த்தரை பற்றி இவங்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. இவங்க தங்கள் வீம்புகளில், தங்கள் பெருமையில் கர்த்தரை இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு இது போட்டிருக்குங்க, ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நம்ம தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு. இல்லை, நீங்கள் தொழில் செய்வது தேவனுடைய சித்தம். நீங்கள் எதையாவது ஒன்றை செய்யும் போது தான் அது மீது கர்த்தரின் ஆசீர்வாதம் வருகிறது. திருமணம் தேவனுடைய சித்தம், குழந்தைகள் தேவனுடைய சித்தம், சபை பெறுவது தேவனுடைய சித்தம், 1000 மடங்கு பெறுவது தேவனுடைய சித்தம். எங்கே போட்டிருக்கு? பைபிளில் போட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக தேவனுடைய சித்தம், பைபிளில் போட்டிருக்குங்க. இங்கே கர்த்தர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறவே இல்லை. இவங்க தங்கள் வீம்புகளில் நான் போய் வியாபாரம் நான் பண்ணி நான் அப்படியே பண்ண போகிற நாக்கும் அப்படின்னு இவங்க தங்கள் வீம்புகளை மேம்பி பாடுறாங்களாம். அதை பற்றி போட்டிருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், சூழ்நிலை இதாக இருக்கும்போது நாம் எப்படி பேசணும்? விசுவாசமாக பேசணும். அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அங்கே வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க, கர்த்தர் சித்தத்தை என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சூழ்நிலை இதாக இருக்கும்போது அல்லது இன்னும் காரியங்கள் நடக்காத போது காணாததற்கு முன்னமே நாம் விசுவாசமாக பேச முடியும். எப்போன்னு கேட்டால், எனக்கு தேவ சித்தம் என்னன்னு நினைச்சி நல்லா தெரியுது. என் குடும்பத்தில் என்ன யார் ரட்சிக்கப்படலை, அது ஒரு பக்கம் உண்மை தான், பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. ஆனால் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். அது தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வேன், கண்டிப்பாக அதை பேச ஆரம்பிச்சிருவேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நான் பேசுறது சிஸ்திக்கப்படும். இப்போ அந்த மாதிரி பேசின ஆள்கள் ஒரு ஆளை காமிச்சிட்டேன். அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? அங்கே வாசிங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தொடர்ந்து வாசிப்போம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எல்லாரும் வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அருமையானவர்களே, ஈசாக்கை எதுக்கு அழைச்சிட்டு போறாரு? தகன பலியாக பலியிடும் அழைச்சிட்டு போறாரு. ஆனா வேலைக்காரன் எப்படி சொல்றாரு? நானும் குமாரனும் என்ன செய்யற, மேல போறோம், ஆனா கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சு? சூழ்நிலை எதிராக இருக்குது, ஆனா பேச்சு எப்படி இருக்குது? எப்படி பேசுறாரு? தொடர்ந்து கீழே போட்டிருக்கு, மேல் நடந்து போறாங்க. இவன் வேற சோதனைக்கு. யார்? இந்த ஈசாக்கு. அப்பா அப்பான்றான். என்னடா, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ரைட்டு, பாயிண்ட்டை பூச்சிட்டான். தெரிஞ்சிருச்சு, இவனை தான் என்ன பலி போட போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு அவனை போட்டு பயமுறுத்தல. திரும்பவும் சொல்றாரு, கர்த்தர் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எல்லாமே சும்மா பேசல, விசுவாசமா பேசுறாரு. நீ அதை பற்றி பயப்படாதப்பா, கர்த்தர் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை
பார்த்து கொள்வார். பார்த்து கொண்டாரா? ஆமென். சூழ்நிலை எதாக இருக்கும்போது விசுவாசமாக பேசணும்னா என்ன இருக்கணும்? உள்ளுக்குள்ள விசுவாசமாக பேசணும்னா விசுவாசம் இருக்கணும். சரியாக பேசணும்னா என்ன சரி? விசுவாசம் இருக்கணும். அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னு பாருங்களேன், அங்கே வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பாருங்க, ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் ஈசாக்கை பலியாக என்ன செய்ச்சு? கொடுத்தாச்சு. நீங்கள் சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எடுத்து குத்த போறாரு. கர்த்தர் மாத்திரம் சத்தம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக கத்தி எங்கே இறங்கியிருக்கும்? தொண்டைக்கு இறங்கியிருக்கும். ஒரே குத்திருப்பார். ஒப்பு கொடுத்தான். சோதிக்கப்பட்ட போது ஒப்பு கொடுத்தான். அடுத்து போட்டு வாசிங்க. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மெய்யாக சொல்ல போனா வெளியே நடக்கல, ஆனா நடந்துருச்சு. கர்த்தர் தடுக்கலனா ஆபிரகாம் கண்டிப்பா ஈசாக்கு என்ன செஞ்சிருப்பாரு? பலி இட்டிருப்பார், தகனித்திருப்பார். தகனித்த பிறகு சாம்பலிருந்து உயிரோடு எழுப்ப பண்ண வல்லவர் என்று நம்பினார். அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய். நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன், உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், நான் உனக்கு ஒன்று சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஆனா சோதனை வருது, சூழ்நிலை எதிராக இருக்குது. என்ன மாறக்கூடாது? பேச்சு மாறக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். நாங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். விசுவாசமா பேசுறதை நிறுத்த கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ இன்னைக்கு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும் போது ஒரு காரியம் கேட்குறாங்க, அதை வாங்கி தரம்பில்ல, அது நடக்கலை, என்ன கிடைக்கல, நம்ம சொல்லணும் கர்த்தர் வாங்கி தருவார், கர்த்தர் நமக்கு செய்வார். இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்காரு, இன்னமும் செய்வார் ஆண்டவர். சூழ்நிலை இதாக இருக்கும்போது விசுவாசமாக பேசுங்க. 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். போதும், இதான் ஃபெய்த்தா பேசுறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்போ வந்துட்டு சிங்கத்துக்கு தப்பு வச்சாரு, கரடிக்கும் தப்பு வச்சாரு, ஆனால் கோலியாத்துக்கு தப்பு வைப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நடக்கும் அப்படி என்ன செய்யல சொல்லலை. கரடிக்கு தப்பு வச்சவர், சிங்கத்துக்கு தப்பு வச்சவர், கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்பு வைப்பார். பேச்சு மாறிடுச்சுன்னா வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். இதே மாதிரி தான் அவரும் பேசுகிறார். யாரு? பவுலும். அங்கே போங்க, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. செத்தண்டா சொல்கிறோம் இல்லையா? செத்தேன், அதான் சொல்றார். பிழைப்போன்ற நம்பிக்கை என்ன போச்சு? அற்றுப்போச்சு. எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம். வாசிப்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ரைட்டு, செத்துருவோம். ஆனால் ஒன்று, செத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். மிஞ்சி போனால் என்ன செய்வோம்? செத்துருவோம். பரவாயில்ல, கர்த்தர் காரியத்துக்காக போயிருக்கிறேன், அடித்து போடுறீங்க, திரும்ப என்னை எழுப்புவார் அப்படின்றாரு. அப்போ தொடர்ந்து சூழ்நிலை தான் இருக்குது. எப்படி பேசுகிறாரு பாருங்களேன். உடனே எப்படி சொல்ல, நம்ம இன்னைக்கு சாகுற கர்த்தருடைய சித்தம். ஜெபத்தில் நினைவு கூறுங்கள், இத்தனை வருஷம் ஊழியம் செய்தேன், இன்றைக்கு அடியேன் பரத்துக்கு போக போகிறேன், கர்த்தரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு செய்யலை. ஒரு தடவையும் சொல்லலை. பவுல் சொல்லவே இல்லை. அப்படி இப்போ சொல்லுவார், வாசிங்க. இதான் விசுவாசமாக பேசுறது. அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். 3 காலங்களை சொல்லிட்டார். சொல்லுங்க, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். புரியுதா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சித்தம் மாறவே இல்லை. போன மாதம் தேவையை சந்தித்தவர் இந்த மாதம் தேவையை சந்திப்பார், அடுத்த மாதம் தேவையும் சந்திப்பார். சந்தித்தார், சந்திக்கிறார், சந்திப்பார்.
சுகமாக்கினார், சுகமாக்குகிறார், சுகமாக்குவார். காத்தார், காக்கிறார், காப்பார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். பண்ணாரு, ஆனா இப்ப செய்வாரான்னு கொஞ்சம் லைட்டா டவுட்டா இருக்கு. ஆண்டவருக்கு சித்தமானால் தப்புவிப்பார். போச்சு கதை. சித்தத்தில் தெளிவா இருக்கணும், தப்புவிப்பார். இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க போறேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, சில வசனம் எப்படி ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா, ஐ வில், ஐ ஷால் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஐ வில் நாட் ஃபியர், நான் பயப்படேன் அப்படி வருது இல்லையா? அதில் வந்து ஐ வில் நாட் ஃபியர்னு வரும். அது மாதிரி இவங்க வந்து கர்த்தர் வார்த்தையிலேருந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டு சூழ்நிலை எதிராக இருக்கும் போதெல்லாம் அவங்களே ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நடக்கும், இப்படி தான் ஆகும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வசனத்தை பார்க்க போகிறோம், பார்த்து முடிக்க போகிறோம். அதைத்தான் நம்ம பேசணும். இது மாதிரி தான் பேசணும். விசுவாசமாக பேசணும் என்னன்னா இப்படி தான், இந்த மாதிரி பேச கற்றுக்கிறணும். எபிரேயர் 13:5 போட்டிருக்குது, நான் உன்னை விட்டு விடுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இதுதான் ஃபெய்த். கர்த்தர் ஒன்றை சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் கரத்தை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு? பயப்படுக்கு, நான் உன் வலது கையை பிடித்து, வசனம் சொல்லுதுன்னா பிடிச்சாருன்னா விடலைன்னு அர்த்தம். பிடிச்சிருக்காரு, உங்களை கரம் பற்றிருக்காரு, கைவிடவே மாட்டார். இப்போ அறிக்கை மாறுது, சொல்லியிருக்கிறார்ல, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். The Lord is my helper, I will not fear, I will not. அந்த மாதிரி நிறைய வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க, எல்லாமே சங்கீதம் தான். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். சொல்லுங்க, நான் பயப்படேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஐ வில் லே டவுன், ஐ வில் ஸ்லீப் இன் பீஸ், நான் சமாதானமாக தூங்குவேன். எல்லாம் ஃபெய்த்தில் தான் பேசுகிறார். ஆனால் சமாதானமாக தூங்குற மாதிரி சூழ்நிலை இல்லை. ஆனால் சொல்கிறாரு, நான் சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சங்கீதம் 23:1 போட்டிருக்குது, கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை. அதே சங்கீதம் 23:4 போட்டிருக்குது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சங்கீதம் 71:16 வாசிங்க, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், ஐ வில் கோ இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வல்லமையில நான் போவேன். இந்த சங்கீதத்தை வந்து உங்களுடைய அறிக்கையாக மாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பவரே, உங்கள் வல்லமையே உங்கள் பேச்சில் தான் இருக்குது. எபேசியர் 5:18 போட்டுருக்குது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து அதனால ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கன்னு போட்டிருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் போட்டிருக்குங்க, எப்படி போட்டிருக்குன்னா, இந்த சங்கீதங்களை, இந்த கீர்த்தனைகளை, இந்த ஞான பாட்டுகளை என்ன செய்யுங்க, பேசுங்கன்னு போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்க சங்கீதம் எந்த சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். கீர்த்தனைகள் அப்படின்னா சில கீர்த்தனைகளை பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் ஞான பாட்டுகள் போட்டிருக்கு. இதெல்லாம் சில சில பழைய ஆள்கள் பாடின பாட்டில் இன்னும் பாடுறோன்னு தெரியுது, பார்த்தீங்களா? அந்த பாடலில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய வல்லமை இன்னும் குறையவில்லை. அது ஏன் இன்னும் குறையலை? அந்த பழைய பாடல்களில், பழைய ஆவிக்குரிய பாடல்களில் இன்னமும் ஏன் வல்லமை குறையலை தெரியுமா? அது தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது. சும்மா இவங்க மனதிலிருந்து எழுதப்படலை. நான் துதிப்பேன், நான் கரையிலே பாடுவேன், நான் ஆடுவேன். நிறைய பேர் பாட்டில் தெரியாது, ஏதாவது போட்டு விடு, ஒரு இடையில ஒரு கண்மணி அல்லேலூயா, நான் இங்கே சௌக்கியம் அப்படின்னு போடுற மாதிரி அதான் இருக்கவே இருக்கு. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு உயர்த்துவேன், ஒரு பாடுவேன், போட்டால் ஒரு பாட்டு வந்துருச்சு. ஆனால் சில பாட்டு 100 வருஷங்களையும் தாண்டி அதில் வல்லமை இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அது ரொம்ப டீப்பான இடத்துல வந்திருக்குது, அது தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்குது. அந்த மாதிரி தான் சங்கீதங்கள்.
அந்த சங்கீதத்தை நான் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அதிலே வல்லமை இருக்கிறது. அந்த மாதிரி ஆழமாக பார்க்கணும். சும்மா ஒரு வசனம் தானன்னு பார்க்கக்கூடாது. சங்கீதத்தை அறிக்கையாக மாற்றுங்க. பிரச்சனையாக இருக்கும்போது அதை வாசித்து அதில் இருக்கிற வார்த்தை எடுத்து என்ன செய்யுங்க? அறிக்கையாக மாற்றி பாருங்கள். நான் சொல்ல தாவீதை தப்புவித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவிப்பார். முடிச்சிட்டோம். சங்கீதம் 91:2 போட்டிருக்குது, நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். கர்த்தர் என்னை கைவிட்டாரு அப்படின்னு ஒப்பாரி வச்சிங்கன்னா கர்த்தர் செஞ்சிருவார். அவர் கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் பேசுனதை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. நல்லா கவனிங்க. அவர் சொன்னதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னதை அவர் செய்வார். சரியா? எப்பவுமே கர்த்தர் நீங்கள் சொன்னதை தான் செய்ய போகிறார். நீங்கள் தப்பாக பேசினா அதை பிசாசு எடுத்து செய்வான், அது வேறு விஷயம். ஆனால் கர்த்தர் சரியாக சொல்ல போனால் கர்த்தர் சொன்னதுனால நடக்கிறது கிடையாது. அவர் சொன்னதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னதை தான் அவர் நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் சொன்னதை நான் சொன்னால் நான் சொன்னதை கர்த்தர் செய்வார். அவர் அவர் சொன்னேன்றதுக்காக செய்ய மாட்டார். அவர் சொன்னதை எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ தானே செய்வார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அப்படி சொன்னால் அவர் உங்களுக்கு அடைக்கலமாகவே இருப்பார். தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார், பரிகாரியாக இருப்பார், பாதுகாக்கிறவராக இருப்பார். கடைசி வசனம் சங்கீதம் 118:6-7. கர்த்தர் என்னை விட்டு தூரமாக போயிட்டார். அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். சத்துரு வந்த உடனே போச்சு, கர்த்தர் கைவிட்டுட்டீங்கயோ, தூரமாக ஓடி போயிட்டார். அப்படி போல சத்துரு சுற்றி இருக்கிறான். அப்போ தான் சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகளுடைய உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் சொல்லுகிற அந்த உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். நம்ம என்ன சொன்னோமோ அதை கத்தனை பண்ணாரு, சிருஷ்டிக்கிறாரு. ஆக நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். சூழ்நிலை எதிராக தான் இருக்குது, ஆனால் நான் விசுவாசமாக பேச போகிறேன். கர்த்தர் நல்ல வேலையை தருவார், தேவையை சந்திப்பார், தொழிலில் மாற்றத்தை உண்டாக்குவார், லாபத்தை தருவார், புது ஆத்துமாக்களை கொண்டு வருவார், ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்வார். கர்த்தர் குடும்பத்தால் அதை ரட்சிப்பார். எப்பயுமே அப்படி தான் பேசணும். சூழ்நிலை எதாக இருந்தாலும் விசுவாசமாக பேசுங்க. விசுவாசமாக பேச எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? எழுந்திருப்போம்.